ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். சாய் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் குரு சாய்ராமுடைய அன்பான வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா நான் முடிவில் அது கண்டிப்பா. பாபா உங்களுக்கு யார்? அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் கடவுள், அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் வழிகாட்டி, அப்புறம் அம்மா அப்பா எல்லாம், அப்புறம் குலதெய்வம். நீ வேற லெவல். இப்போ பாபா அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்றாங்க. குலதெய்வம், அம்மா அப்பா குரு எல்லாம் சொல்றாங்க, குழந்தை எல்லாமே சொல்றாங்க. கருணை கடல். கடல்லாம் சாதாரண கடல்ல மெரினா பீச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், கருணை கடல். பாபாவை பார்த்தா போதும். சூப்பர், உண்மை. அந்த மாதிரி ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துடலாம். நம்மளுடைய ஷிரடி சாய்பாபாவை பற்றி என்ன வேணா நம்ம மனசுல அவர் என்ன நினைக்கிறோமோ அப்படியே இருப்பார். ஃப்ரெண்டா இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு. அற்புதமான சாய்ராம் அம்மாவுக்கு பாபா வந்து ஃப்ரெண்டு. சில பேருக்கு இருக்காங்க, ஃப்ரெண்டா இருக்காங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தாத்தாவா இருக்கார் பாபா. தாத்தா இல்லாத குறைய பாபா வந்து தீர்த்து வைக்கிறார். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்றீங்க இல்லையா? ஆனா நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க தான் பாபா. நீங்க தான் பாபா. புரியலையா? அப்பேற்பட்ட ஒரு கதையை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த செவிவழி செய்தி கதைகள்ல ரொம்ப சூட்சமா பாபா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த கதைகளை கேட்கும் போதே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதான் பாபா அப்படிங்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணியிருக்கார். நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள். பாபாவுடைய அற்புதங்களை வாய்விட்டெல்லாம் சொல்ல முடியாது, அது எண்ணில் அடங்காதது. இந்த பிரபஞ்சத்தினுடைய முன்னோடி ஷிரடி சாய் பாபா. ஒரு முறை கழுதை பால் விற்கின்ற, கழுத பால் விற்கிறவர், என்னது கழுத பால் வியாபாரம் பண்ற அந்த காலத்துல கழுத பால் விற்கிறவரு பாபாவை பார்ப்பதற்கு இப்படி விற்கிறாங்க. சந்தோஷமா பாபா கிட்ட கழுத பால் கொடுக்கணும்னு போறாங்க. எப்படியாவது என் கழுதையோட பால் பாபாவுக்கு போயிடணும். சீரடிக்கு போயிடுறார். சக சேவகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பாபாவுக்கு கழுத பாலா அடி பிச்சு போடுவா, வெளியே போயா சொல்லுவாங்களா இல்லையா? பசும்பால்லாம் ஓகே, ஆட்டுப்பால்லாம் ஓகே. இந்த கழுதை பால் மட்டும் வேண்டாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க சேவை பண்றவங்க திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனாலும் இவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது என் கழுதையோட பாலை பாபாவுக்கு கொடுக்கணுமே, என்னப்பா பண்றது அப்படின்னு கழுதையோட போய் நிற்கிறார். 2 கழுதை. எத்தனை கழுதை? 2 கழுதை. ஒரு கழுதை பேர் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம், ஒரு கழுதை பேர் பொறுமைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நம்பிக்கையோட தான் நடக்கும், ரொம்ப பொறுமையா தான் நடக்கும். புரியலையா? அந்த கழுதை எவ்வளவு வேணா சுமக்கும், ஒன்னும் உங்களை திட்டாது அந்த கழுதை. ஆனா சில சமயத்துல மட்டும் எட்டி வதைக்கும். சில சமயத்துல மட்டும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எட்டி வதைக்கும். அவர் வந்து டெய்லி பாபா கிட்ட போய் எப்படியாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விட மாட்டேங்கிறாங்க. மசூதிக்கு அந்த பக்கம் துரத்தி விட்டுறாங்க. ஒரு 7 நாளா தொடர்ச்சியா போறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இரவு நேரத்துல பாபா கொடுத்துட்டா என்னன்னு பிளான் பண்றாரு. உடனே கழுத பாலை பீச்சு ராத்திரி நேரத்துல பாபா தூங்குவாரு,
எப்படியாவது எழுப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு பால் நல்ல ஒரு சொம்புல வச்சுக்கிட்டு மூடி எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனால் பாபா காணோம். ஐயோ பாபா காணமேன்னு சத்தம் போட்டுறாரு. எல்லாரும் சேர்ந்து இவரை பிடிச்சிக்கிறாங்க. இந்த செவிவெளி செய்திகள் பாருங்க, இவர் சொம்பு நிறைய பாலோட வந்திருக்கிறாரா, எல்லாரும் எந்திரிச்சுக்கிறாங்க. இவர் தான் 7 நாளாக போயிட்டு இருக்காரு. 7 நாளாக தெரிஞ்சு போச்சு, என்னடா இந்நேரத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு. ஏங்க பாபாவுக்கு பால் கொடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் பாபாவே காணோம் அப்படின்னு எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. பாபா காணவே காணோம். எல்லாரும் தேடுறாங்க. பரபரப்பாயிருச்சு. இந்த கழுதக்காரன் வந்ததுல தான் பாபா காணாம போயிட்டார். இந்த கழுதை வந்ததுல தான் பாபா காணாம போயிட்டார். அப்படின்னு பரவிருச்சு. அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. ஏய், எங்க பாபா வர வரைக்கும் அமைதியா உட்காருட்டாங்க. உட்காந்துக்கிட்டான். ஒரு சொம்பு பால் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பழியும் நம்ம சுமக்கணுமா அப்படின்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் பாபா வலைவீசி தேடுறாங்க. இவர் சொல்றாரு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாபா விட்டு கழுதை போய் பார்க்கணும். கழுதையை பார்க்க ஆள் இல்லை. இவர் போய் உட்காந்துக்கிட்டார். இப்படி இவர் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு, ஏங்க நான் போய் கழுதையை பார்க்கணும். என் கழுதை அனாதையா இருக்குது. நான் தான் போகணும். சிரடி சாய்நாதனுக்கு கழுத பால் குடிக்கலான்னு நினைச்சேன். நான் மாட்டிங்க உட்காந்துருக்கேன், அவர் எங்கேயோ போயிட்டார். ஏய், நீ தான் என்னமோ பண்ணிட்ட, ஒழுங்கா எங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுங்க, நானே கழுத பால் கொடுக்க வரதுக்காக வந்தேன். அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நோண்டுவாங்கல்ல, கூட இருக்கிற சாய் சேவகர்கள்லாம் நோண்டுவாங்கல்ல, என்ன ஏது எப்படி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நோண்டுவாங்கல்ல. நம்ம மக்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குதுல்ல, நோண்டி பார்க்கறதுல. அது மாதிரி நோண்டுறாங்க. எதுக்கு நீ கழுத பால் கொடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான், நான் கழுத பால் வியாபாரம் பண்றேன், கழுதையும் வியாபாரம் பண்றேன், கழுத பால் வியாபாரம் பண்றேன், கழுதையும் வியாபாரம் பண்றேன். என்னுடைய கழுத பால் குறைஞ்ச பால் கறக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல கறந்த லிட்டரை விட இப்போ குறைஞ்சு போச்சு. அதனால இந்த கழுத பால் அதிகமா பால் கறக்கணும். என்கிட்ட ஒரு சூஃபி ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஞானி சொன்னாரு, அவர் அங்க ஒரு மகான் இருக்கிறாரு, அந்த மகான் கிட்ட போய் உன் கழுதையோட பாலை கொடுத்துரு, அவர் மட்டும் உன் கழுத பாலை குடிச்சிட்டாரு அப்படின்னா உன் கழுதைக்கு பால் சுரந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்கேன். கூட இருந்தவங்களாம், ஏண்டா லூசாடா நீ, டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, லூசா நீ, எதோ கேட்கலாம், காசு வேணும் அது கேட்கலாம். கழுத பாலா கொட்டும் அப்படின்னா எப்படா கொட்டும்? அது ஓரளவுக்கு தாண்டா கறக்கும், அது குறைஞ்சி போச்சுங்கிற. இல்லைங்க ஐயா, எப்படியாவது எனக்கு பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, சாயை எங்க போய் வச்சிருக்கிற, பாபா எங்க துரத்தி விட்ட, உன் கழுத பாலுக்குமே ஓடி போயிட்டாரு போல இருக்குது அப்படின்னு. அந்த காலத்துல, இந்த செவிவெளி செய்தியில அந்த காலத்துல எல்லாம் காட்டு தீயா பரவிருச்சு. இவன் திருடன் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இவன் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. தப்பே பண்ணாமல் உட்கார வைக்கிற கூட்டம் இருக்கு பாரு. அடையே அப்பா, அதெல்லாம் கொடுமடா சாமி. நாம் நல்லது பண்ண போய் உட்காந்துக்குவோம். செய்வது சேவை, வாங்குற பட்டம் திருட்டு. கொடுமடா. உட்கார வச்சுட்டாங்க. இவன் இந்த சொம்போட வச்சிருக்கான். நேரமாச்சு, விடிஞ்சே போச்சு. பாபா காணோம். இவனை விடுவாங்களா? விடலை. இவனுக்கு மனசெல்லாம் என்ன தோணுது? அஜய்ஜோ என் கழுதை அனாதையா இருக்குது, என் கழுதைக்கு நான் தானே இருக்கேன், என் கழுதைக்கு என்ன விட்டா யாரும் இல்லையே, என் கழுதைக்கு பின்னாடி சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இவன் அழுகிறான், என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆடா போலாம், எங்கடா கழுதையை வச்சேன்னு சொல்லிட்டு கூட ஒரு 4 பேர் போறாங்க. சாய் சேவகர்கள் ஒரு 4 பேர் கூட போறாங்க. கூட போய் கழுதை கட்டி இருக்கிற இடத்த பார்த்தா கழுதையும் காணோம். நம்பிக்கையும் காணும், பொறுமையும் காணும். நம்பிக்கையும் இல்லை, பொறுமையும் இல்லை. கழுதைங்கிற நம்பிக்கை இல்லை, பொறுமைங்கிற கழுதையும் இல்லை. நம்பிக்கையும் இல்லை, பொறுமையும் இல்லை. என்ன ஆகிறது கதை?
அது வரைக்கும் இவன் பாபா தான் போயிட்டார், தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் இவன் இப்ப என்ன பண்ணிட்டான், அச்சோ என் கழுத போச்சு, அச்சோ என் கழுத போச்சு, அச்சோ என் கழுத போச்சு, அச்சோ என் கழுத போச்சு கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாபாவை நினைக்கிறத விட எனக்கு பாபாவுக்கு பால் கொடுக்கறது கூட முக்கியம் இல்ல, எனக்கு என் கழுதைங்க கிடைச்சா போதும், நம்பிக்கைங்கிற கழுத கிடைச்சா போதும், பொறுமைங்கிற கழுத கிடைச்சா போதும், நம்பிக்கைங்கிற கழுத கிடைச்சா போதும், பொறுமைங்கிற கழுத கிடைச்சா போதும். எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க காணோம், பாபாவையும் தேடி பார்க்கறாங்க காணோம். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை, போய் மசூதியில் போய் உட்காருவா, தேடி பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஓடி ஆடி தேடி கண்டுபிடிச்சிட்டு குருசாயிரம் காணன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க எல்லாரும், எல்லாம் தேடி கண்டுபிடி, எல்லாம் தேடுவீங்க, அங்க தேடுவீங்க இங்க தேடுவீங்க, சீரடிக்கு போன போடுறா இருக்கிறாரு பாடுறா, எங்கடா உட்காந்துருக்காரு, எங்கடா பிச்சை எடுத்துக்கா, தேடுவீங்களா இல்லையா, எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒன்றும் முடியல, சரி வியாழக்கிழமை போச்சு நேற்று இங்கே உட்காருவாங்க அப்படின்னு உட்காருவீங்களா இல்லையா. அந்த மாதிரி நான் நடந்தா அவ்வளவு காமெடியா போச்சு உங்களுக்கு. எவர் கிரீன் பிரெக்னன்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் மாசமா இருக்கிறதும் கவலைக்கு தான் போச்சோம்னா. இது எதுக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன், இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, 3 நாட்கள் பாபா வரவில்லை, 3 நாட்கள் கழுதை வரவில்லை, பாபாவும் வரல, நம்பிக்கையும் வரல, பொறுமையும் வரல. பாபாவும் வரல, நம்பிக்கையும் வரல, பொறுமையும் வரல, பாபாவும் வரல, நம்பிக்கையும் வரல, பொறுமையும் வரல. 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கவலை ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய கவலை ஆயிடுச்சு அப்படின்னா, சரி இதுக்கு மேல பாபா எங்க இருக்காரு என்ன கண்டுபிடிக்கிறோட அவரே வந்துருவார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவர் மகான், அவர் கண்டிப்பா வந்துருவார். இவனை அனுப்பிட்டாங்க. இவனை இதுக்கு மேல வச்சிருந்தா இவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானா யாருக்கு பிரச்சனை, இந்த கழுதக்காரன் வீட்டுக்கு போறாயா, நம்பிக்கைங்கிற கழுத காணோம், பொறுமைங்கிற கழுத காணோம், நம்பிக்கைங்கிற கழுத காணோம், பொறுமைங்கிற கழுத காணோம், நம்பிக்கை கழுத காணாம போச்சு, பொறுமை கழுத காணாம போச்சு, நம்பிக்கை கழுத காணாம போச்சு, பொறுமை கழுத காணாம போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டான் சாப்பிடாமலே. அங்க வீட்டுக்குள்ள போய் கதவை திறந்தா அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. பாபா இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள போய் ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுடைய அந்த காலத்திலேயே அந்த சமயத்திலேயே அவங்க வீட்டுக்குள்ள ஒரு நாக தேவதை பூஜை ரூம்ல படையெடுத்துட்டு இருந்தது. எந்த இடத்துல, அவங்க வீட்டு பூஜை அறையில, அந்த சாதாரண ஏழை கழுதை மேய்ப்பவனுடைய பூஜை அறையில், சின்ன பூஜை அறையில், அவனுடைய சாதாரண குடிசை வீட்டில் பாதி ஒரு 50க்கு 50 தான் இருக்கும். அவன் வைத்திருக்கிற அந்த சுவாமி படத்திற்கு முன்பு ஒரு நாகம் எப்படி படம் எடுத்துட்டு இருந்தது. வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே பாம்பை பார்த்தா என்ன ஆகும், இவன் பதறி போயிட்டான். உள்ள போனவன் அச்சோ பாம்பு அப்படின்ட்டு பக்கத்துல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஜோசியர், ஒரு பெரிய ஞானம் பெற்றவர், அவர் பார்த்தல சொல்லிட்டாரு, நல்ல பாம்புப்பா அடிச்சிடாத, நல்ல பாம்பு. அது உட்கார்ந்து இருக்கிற இடம், அவர் ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காரு, அந்த சிவலிங்கத்துக்கு மேல இப்படி சுத்தி உட்கார்ந்துருக்கு. இப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. சொம்பு பால் என்னாச்சு, அங்கேயே விட்டு வந்துட்டார். சொம்பு பால் விட்டு வந்தாச்சு, பாபா வந்தா கொடுத்துருங்கன்னு இவர் வந்துட்டார். இப்ப நாகம் அங்க இருக்கு, வீட்டுக்குள்ள நாகம் இருக்கு, கூட்டம் கூடிருச்சு. இப்படி உங்க வீட்டு பூஜைக்குள்ள இப்படி 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 சிவலிங்கத்துக்கு மேல பாம்பு இருந்தா என்ன பண்ணும், உங்க ஏரியா எப்படி இருக்கும்? சரி, இன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள பாம்பு வரட்டும், படம் எடுக்கட்டும். ஒரு பேச்சுக்கு சொல்லும் போது நமக்கு வீதியாவது இல்லை, பாம்பு வந்து படையே நடக்குங்கிற மாதிரி. அப்போ அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த கிராமத்துல பரவி அந்த ஊர் முழுக்க பரவி போயிடுச்சு. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. அது உட்கார்ந்து இருக்கிற யார் மேல? சிவன் மேல. பரம சிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அதுக்கு இவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.
யார் யாரு எங்கெங்க அங்கங்க இருக்கணுமோ அங்கங்க அவங்கவுங்க இருந்தா சௌக்கியம் தான் அப்படிங்கிறது அழகான வார்த்தை. அது பாட்டு ஒரு பிட்டுக்காக எடுத்து விட்டேன். இப்போ கூட்டம் கூடிருச்சு. ஒருத்தர் சொல்றார், ஒரு பூசாரி, அங்க இருக்கிற பூசாரி ஒருத்தர் சொல்றார், கோயில் பூசாரி, அந்த பாம்பு எதுக்காக சிவன் மேலேயே இருக்கு, எதுக்கும் முடிஞ்சா கொஞ்சம் பால் வச்சு பாருங்களேன். என்னது? பால் வச்சு பாருங்க. அவசரத்துக்கு அங்க பசும்பால் கிடைக்கல, சரி கழுத பால் கொடுப்பான் அப்படின்ட்டு. பாம்பு பால் குடிக்காது, அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனா பாம்பு பால் குடிக்கும், ஆன்மீக ரீதியான உண்மை. உடனே இவர் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? நான் சீரடிக்கு சென்றேன், அங்கு ஒரு சூஃபியை மகானை பார்ப்பதற்காக சென்றேன், அங்கு சீரடி மகானை பார்க்கவில்லை, அவர் எங்கோ தொலைந்து போய்விட்டார், என் கழுதை நம்பிக்கை எனும் கழுதையும் காணவில்லை, பொறுமை எனும் கழுதையும் காணவில்லை, நான் வீட்டிற்கு வந்தேன், வீட்டிற்கு வரும்பொழுது என்ன இருக்கிறது? பாம்பு இருக்கிறது. இது என்ன வித்தை என்று தெரியவில்லை. அப்போ ஒரு சாதாரண ஒரு கிராமத்தானுக்கு என்னெல்லாம் தோணும்? எதுதோ தோணுது. இவதான் நிறைய கழுதை வச்சிருக்கான்ல, நிறைய கழுதை, காடி கழுதை அப்படிங்கிற மாதிரி நிறைய கழுதை. ஒரு கழுதையோட பாலை பிச்சு அது பால் இவ்வளோ ஒன்று தான் வந்துச்சு. ஒரு தொட்டாங்குச்சியில் வச்சு யார் போய் வைக்கிறது? இந்த பாம்பு பிடிக்கிற ஆள்னு ஒருத்தர் இருப்பார் ஊருக்கு ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வருவார் பார்த்தீங்களா, பாம்பு பிடிக்கும்போது அப்படியே தப்புன்னு கழுத்தை பிடிச்சிக்குவார், பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட அந்த பாலை கொடுத்து அவர் பயம் உள்ளுக்குள்ள கிளுக்குது, ஆனால் வெளியே காமிச்சிக்கல. அப்படியே போய் கொஞ்சம் தள்ளி இப்படி தூரமாக இருந்து அப்படி சிவனுக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டார். இன்னொருத்தர் சொல்றார், அதுக்கு தீபாராதனை காட்டுங்க. நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுல நம்ம ஆளுங்களுக்கு ஈடுன்னா யாருமே கிடையாது. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதில்ல. உடனே என்ன பண்ணாங்க? தீபாராதனை பக்கத்துல போய் காட்ட முடியாது, ஏன்னா கொத்துப்படும். தூரத்துல இருந்தே காட்டுறாங்க. காமிச்சாச்சு. அது போவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆகி போச்சு. பால் எடுத்துக்கிச்சா இல்லையானே உங்களுக்கு தெரியல. பால் வச்சதோட சரி, அது பால் எடுத்துக்கிச்சா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஆனா பால் வச்சாச்சு. 4 நாட்கள் கழித்து 5வது நாள் மெதுவாக அந்த நாகம் கீழே இறங்குகிறது. 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் அந்த நாகம் என்ன பண்ணுது? மெதுவா கீழே இறங்கி அப்படி பின்பக்கமா பொந்து வழியா எங்கேயோ போயிடுச்சு. அவாடா, பாம்பு போயிடுச்சு. அவசரமா ஓடி வந்து பூஜை ரூம்ல பாக்குறாங்க, அந்த பால் காணோம். அப்ப என்ன அர்த்தம்? பால் குடிச்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். பால் குடிச்சிருச்சு. அந்த பால் குடிச்சதா என்னன்னு தெரியல, பால் இல்லை. அன்னைக்கு கழுத தொலைஞ்ச அந்த விஷயத்தை என்ன பண்றாங்க? மனக்கவலையிலேயே படுத்து தூங்குறார். தூங்கின உடனே நம்ம பாபா வர்றார் கனவுல. என்ன சொல்றார்? கழுத பால் எடுத்துட்டு சீரடிக்கு வா. கழுத பால் எடுத்துக்கிட்டு சீரடிக்கு வா. சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு? இந்த கனவுல வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத பாலை கறந்து என்ன பண்றாரு? ஷீரடிக்கு எடுத்துட்டு போறார். ஏன்னா அவர் இருந்த இடம் வந்து ஷீரடிக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி வாங்க, அதுல படாதீங்க. ஒரு 100 கிலோமீட்டர் தான். இப்படியே வந்துடுறார். இப்ப கையில என்ன இருக்கு? இந்த முறை கழுதையோட போல, கழுத பால் மட்டும் எடுத்துட்டு போயிட்டார். உள்ள பார்த்தா பாபா உட்கார்ந்துருக்கிறார்.
இப்போ பாபா எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்க போனாரு அப்படின்னாக்க யாரும் கேட்கறதுக்கு பயம். 4 பேர் கேட்டாங்க, சாய் எங்க சாய் போனீங்க அப்படின்னு. 4 பேருக்கு திட்டு விழுந்திருக்கு. நான் எங்க போவேன் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது, நான் வந்துட்டேன் மட்டும் பாரு அப்படின்னு பாபா சொல்லிட்டார். ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாரு. என் பக்தன் ஒருத்தன் வருவான், கழுத பால் எடுத்துட்டு உள்ள விட அப்படின்ட்டார். இப்போ யாரெல்லாம் அவரை உள்ள உடலையோ இப்போ வெயிட் பண்றாங்க, வருவானா அவன் வருவானா, கழுத பாலை எடுத்துக்கொண்டு அவன் வருவானா, பாபா கேட்ட கழுதை பாலை எடுத்துக்கொண்டு வருவானா. என்னான்னு தெரியாம இருக்கின்ற வாழ்க்கையில் பாபாவிடம் சொல்வதற்கு பதிலாக அந்த கழுதைக்காரன் சொல்வாங்களா, அவன் வருவான் தடன், அவன் வருவான் தடன். அப்புறம் இந்த கூஜால எடுத்துக்கிட்டு பால் எடுத்துட்டு உள்ள வரார். உள்ள வந்தவன எப்படி விரட்டி அடிக்கப்பட்டு அவனை உட்கார வச்சிருந்தாங்களோ இந்த மாதிரி ராஜ மரியாதை, கண்ணா நீ வா, அமுதே நீ வா, மலரே நீ வா அப்படின்னு. என்னடா உலகம் இது, எங்கு நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல நம்மளை தூக்கி நிறுத்துறாங்களே, ஆச்சரியமா இருக்கே. அதுக்கு காரணம் என்ன? பாபா. எந்த இடத்துல உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே இடத்துல தூக்கி நிறுத்தத்துக்கு யார் வருவா? பாபா. யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ கவலைப்படாதீங்க, அதே இடத்துல தூக்கி நிறுத்த வருவார் பாபா. வருவார் பாபா, வருவார் பாபா. உள்ள போயாச்சு. உள்ள போனோன்னே சாய் உட்காந்துருக்கிறார், ஜாம கால கடையா உட்காந்துருக்காரு. பாபா பார்த்த உடனே ஏந்திச்சு ஓடி போய் அந்த கழுதைக்காரனை கட்டி பிடிச்சிட்டார். அந்த கழுதைக்காரனை கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சி பாபா அவருக்கு நெத்தில முத்தம், இங்க முத்தம், இங்க முத்தம், மறுபடியும் நெத்தில முத்தம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பொறாமையாகி போயிடுச்சு. எனக்குலாம் இத்தனை நாளாக இருக்கிறேன், பாபா முத்தமே கொடுக்கல, இந்த கழுதைக்காரனுக்கு முத்தம் கொடுக்க, இப்படி ஒரு காதில் போக போகுது. அவன் உச்சி குளிர்ந்து ஆனந்தத்தில் போயிட்டான். இப்படி ஒரு மகானா அப்படின்னு. கழுதபால் கொண்டாந்தியா? கொண்டு வந்துட்டேன், குடு அப்படின்னு கழுதபால் வாங்கி மடக்கு 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 குடிச்சிட்டு பாதி குடிச்சிடுறார் கழுதபால். மீதி பாலை எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிறார். மீதி பாலை எல்லாத்துக்கும் கொடு, தீர்த்தமா கொடு அப்படின்னாரு. நானா? நீயே தாண்டா மகனே, நீ கூட எல்லாத்துக்கும். சரி சாய் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. பாபா குடிச்சதாச்சே கழுதபால், பாபா குடிச்சதாச்சே கழுதபால், பாபா குடிச்சதாச்சே, எல்லாத்துக்கும் தீர்த்தத்தை கொடுத்துடலாம். கழுதபால் பாபா குடிச்சதாச்சே, உடனே தீர்த்தம். இந்தா 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 இந்தா. எல்லாரும் வந்து வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஒத்துக்க, எனக்கு ஒத்துக்க, எனக்கு ஒத்துக்க, எனக்கு ஒத்துக்க அப்படின்னு. இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, அன்னைக்கு ஒரு சொம்பு நிறைய கழுதபால் வச்சிருந்தா எவனும் கேட்கல, இன்னைக்கு இத்தனை பேர் குடிக்கிறாங்க அப்படி உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி. அப்புறம் பாபாக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, கொஞ்சோண்டு இருக்கு, சரி வா எடுத்துட்டு வா, இப்படி வச்சிரு, நான் அப்புறம் ராத்திரி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். என்ன எல்லாத்துக்கும் கழுதபால் குடிக்கிறேன்னு பாக்குறியா? என்ன கழுத, நம்பிக்கையும் இல்லை பொறுமையும் இல்லை, இந்த பாலை குடிச்சாச்சு நம்பிக்கை பொறுமை வரும். புரியுதா? என்னன்னு புரியுதா? நம்பிக்கைங்கிற கழுத காணும், பொறுமைங்கிற கழுத காணும். இந்த கழுத பாலை குடிச்சாவாச்சு நம்பிக்கை வரட்டும், பொறுமை வரட்டும். அவங்கள உட்கார வைங்க. அப்படியே நம்பிக்கைங்கிற கழுத காணும், பொறுமைங்கிற கழுத காணும். யார் வந்தாலும் அவங்கள உட்கார செய்யுங்க. முதல்ல நம்பிக்கைங்கிற கழுத காணும், பொறுமைங்கிற கழுத காணும். இதை குடிச்சா வச்சு நம்பிக்கையும் பொறுமையும் வரட்டும். வெளியே ஏதாவது கழுத இருக்கா? செல்லதரை
சுவாமி எல்லாரையும் கூப்பிட்டார். அப்போ அன்னைக்கு நான் எங்க போயிருந்தேன் தெரியுமா? கழுதைக்கு இன்னொரு பேர் இருக்கு, பஞ்சகல்யாணி. பஞ்சகல்யாணி, பஞ்சகல்யாணி, அதிர்ஷ்ட தேவதை. கழுதை மூஞ்சல முடிச்சா அவ்வளவு சந்தோஷம். கண்டிப்பா எங்க வீட்டுக்காரி முகத்துல டெய்லி முடிக்கும். அவரு ஒரு நாஞ்சல ஒருத்தர் சொன்னாரு, வீட்டுல பிரச்சனை உண்டாயிருமா, நீ வேறையாமா? என் அன்புக்குரிய சாய் உறவுகள், இந்த உலகத்திலேயே பாபா சொல்றார், இந்த உலகத்திலேயே ரொம்ப தெய்வீகமான ஒன்று கழுதை அப்படின்னார். கழுத மாதிரி சுமக்கிறவங்க யாருமே கிடையாது. கழுத மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே கிடையாது. கழுத மேல அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு மலை மேல போவாங்க பாருங்க. பல இடங்கள்ல மலைகளுக்கு அரிசி பருப்புலாம் யார் தெரியுமா கொண்டு போறா? கழுத. நம்பிக்கைங்கிற கழுத, பொறுமைங்கிற கழுத. புரியலையா? புரிஞ்சா கை தட்டுவீங்க. ரோடு வசதி இல்லாத காலத்துல எல்லாம் கழுதை தான் பயன்பட்டது. ஒரு மனுஷனே கழுதை மேலதான் உட்காந்துக்குவான். ஏன்? அந்த கழுதை கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, உன்னை கூட்டு போய் சேர்க்கிறோம்டா. ஆனா கழுதை எப்படி நடக்கும்? மெதுவா நடக்கும், மெதுவா நடக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி மெதுவா நடக்கும், ஆனா நிலையான வெற்றி. அப்ப அரிசி பருப்பு வெயிட்டான சமாச்சாரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துறது யாரு? பஞ்சகல்யாணியான அந்த கழுதை. பாபா சொல்றார், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றார், ஒருவன் அன்போடு என்னிடம் கொண்டு வந்து அவனுடைய வியாபாரத்தை விருத்திப்படுத்துவதற்காக சுவாமிக்கு இது வைங்க, சுவாமிக்கு இது கொடுங்க, என்னுடைய கழுதைக்கு பால் கறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் என்னிடம் நம்பிக்கை வைத்து வருவதை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கிறார் பாபா. உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? எனக்கும் அவனுக்கும் பல ஜென்மங்களாக தொடர்பு உண்டு, உனக்கு தொடர்பு இருக்கா? கேட்கிறார் பாபா. அவன் கழுத பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை அவனுக்கு கொடுத்ததே நான் தான். அவன் மனசுக்குள்ள வேறொரு சூஃபி மூலமாக என்னிடத்தில் வர வைத்ததே நான் தான். ஆனால் என்னிடம் வருபவர்களை என்னிடம் தடுக்கின்றா ஒரு விஷயத்தை உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இந்த பாவத்துக்கு நீங்களா தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ, பாபா என்ன தண்டனை சொல்ல போறார்? அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு 5 கழுதைகள் வாங்கி தர வேண்டும். எத்தனை கழுதை? 5 கழுதை. எத்தனை கழுதை? 5 கழுதை. எத்தனை கழுதை? நம்பிக்கைங்கிற 5 கழுதை. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஏழை பணக்கார் பாகுபாடு இல்லாம எல்லாம் முடிஞ்ச காசெல்லாம் போட்டு 5 கழுதையை வாங்கிறதுக்கு என்ன தொகையோ அந்த கழுதைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அவன் சொல்றான், அப்பவும் சொல்றான், எனக்கு கழுதையெல்லாம் வேண்டாங்க, காசெல்லாம் வேண்டாம், என் தொலைஞ்சு போன கழுதைங்க நல்லபடியா பால் சுரக்கிற மாதிரி எனக்கு மறுபடியும் வேணும், அதை மட்டும் பண்ணிக்கிறோங்க பாபா. இந்த கதையினுடைய மிக முக்கியமான கட்டம் இதுதான். அவன் பாபா கிட்ட மறுபடியும் காசு கேட்கல, எனக்கு மறுபடியும் புது கழுதை வேண்டாம், என் கழுதை, என் நம்பிக்கைங்கிற கழுதை, என் பொறுமைங்கிற கழுதை மறுபடியும் எனக்கு வேண்டும், அது பால் அதிகமாக சுரக்கிற மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் பாபா. அப்பதான் பாபா எப்படி ஒரு குதிரை தொலைந்து போன போது குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்தாரோ, அதே மாதிரி அந்த நம்பிக்கைங்கிற கழுதையும் பொறுமைங்கிற கழுதையும் இந்த இடத்துல இருக்கு,
போய் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது அவர் அந்த இடத்திற்கு போகிறார். நம்பிக்கைங்கிற கழுதை கிடைச்சிருச்சு, பொறுமைங்கிற கழுதை கிடைச்சிருச்சு. அந்த கழுதையால மறுபடியும் அவர் மாற்றத்திற்கு உண்டாகிறார். பாபா சொன்னது போலவே ஓரிரு நாட்களில் அந்த கழுதை பால் சுரக்கிறது அதிகமாக சுரக்குது. அவருக்கு நல்லபடியாக அவருடைய தொழில் நடக்குது. ஆண்டிற்கு ஒரு முறை பாபாவிற்கு அந்த காலத்தில் கழுதை பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிற பொறுமையும் நமக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த செவிவெளி செய்தி கதை மூலமாக உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாபாவை பார்க்க வருபவர்கள் 1000 கஷ்டத்தோட 1000 பிரச்சனையோட அவங்கவுங்க பார்க்க வரத நீங்க தடுக்கிறதுக்கு யாரு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணி நீங்களா ஒருத்தரை டிஸ்கரேஜ் பண்ணி வெளியே அனுப்பிடுவீங்களா? இனிமே அப்படி பண்ணிடாதீங்க. பாவத்திலும் பெரும் பாவம். பாபாவை நம்பி ஒரு குழந்தை, ஒரு சாய் குழந்தை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேண்டுமோ கேளுங்க, உங்களுக்கு பாபா தருவாருங்கிற ஆழமான அழுத்தமான நம்பிக்கையை கொடுக்கணுமே தவிர நீங்கள் அந்த இடத்துல முன்னால் நிற்க கூடாது. நான் பாபாவை கேட்காம எதுவும் செஞ்சதில்லை. நான் கூட பாபாவுடைய கழுதை தான். ஏன் தெரியுமா? பஞ்ச கல்யாணி பார்த்தா அதிர்ஷ்டம் தான். சதா சர்வகாலமும் சீரடி சாய்நாதனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் நானும் ஒருவனையா. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் எத்தனையோ அது நானும் ஒருவனையா. அந்த நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் சொல்லும். ஆனா என்னுடைய ஸ்டார் பாபாங்கிற சூப்பர் ஸ்டார்யா. எனக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. ஒரு பாட்டு இருக்கும், வெற்றி வேண்டுமா மோதி பாருடா எதிர்நீச்சல். அந்த எதிர்நீச்சலை கூட கற்றுக் கொடுத்ததுக்கு பாபா தான். சச்சரிதம் மூலமாக, நம்பிக்கை மூலமாக, பொறுமை மூலமாக, பாபாவினுடைய உதி மூலமாக, பாபாவுடைய குடும்பங்கள் செய்த அற்புதம் மூலமாக, பாபா பல அற்புதங்களை இத்தனை நாட்கள் எனக்கு செய்து செய்து காத்து பார்த்து 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 நான் எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிற பெரிய ரகசியத்தை சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா பாபா வந்தோடனே நான் பாபா பத்தி தெரிஞ்சுக்கல, 5 வருஷம் ஆச்சு. முதலில் அவரை உணர்வதற்கே எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அப்போ பாபாவை நீங்க உணர்வதற்கு யாரோ ஒருத்தங்க சொல்வதை நீங்கள் உள்வாங்கினாலே இந்த க்ஷணம், இந்த நொடி, இந்த செகண்ட் நீங்க புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்படி சொல்ல ஆள் இல்லை. ஒன்னொன்னா தெரிஞ்சு பாபா எனக்கு பரீட்சை வச்சு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் வந்து இப்படி பார்க்குறாரு பாரு, இப்படி பார்க்குறாரு பாரு, இப்படி அப்படின்னு ஒன்று மாற்றி யோசிச்சு செஞ்சு ஒரு கட்டத்திற்கு அப்புறம் நான் தீர்க்கமாக நம்பினேன். எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையும் சிரடி சாய்பாபா மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஆழமா இருந்தது. கை தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. கை தட்டின 15 பேருக்கு ரொம்ப நன்றி. கை தட்டின 20 பேருக்கு ரொம்ப நன்றி. கை தட்டின 25 பேருக்கு ரொம்ப நன்றி. எங்க ஜோரா ஒரு கை தட்டுறவங்களுக்கு நன்றி. கழுதை இருக்குல்ல, அந்த கழுதை நம்ம கூட ஒரு கழுதை தான். பாபாவுடைய கழுதை நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தையும் பொறுமைங்கிற ஒரு விஷயத்தையும் 2 பக்கம் போட்டுக்கிட்டு நம்ம வெற்றிக்கான பயணத்தை நோக்கி போனோம்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டம் என்பது நம்பிக்கையிலையும் பொறுமையிலையும் அழகாக இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கதையை கேட்ட ஒரு சில நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் பாருங்களேன். இனிமேல் ரோட்ல எங்க கழுதையை பார்த்து, இப்போ கழுதையை பார்க்கறதில்ல, அது வேற விஷயம். கழுதை எங்க இருக்குன்னு தெரியல, ஆனால் பால் எடுத்துட்டு வராங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க
ஒரு சங்கடம். பார்த்தீங்களா? சூப்பர். 100 ரூபா. பாபா அன்னைக்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. 50 ரூபா, 100 ரூபா, 300 ரூபா நேசமே. ஆனால் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை பஞ்ச கல்யாணிக்கு பாலுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது பாபா அன்றே கணித்திருப்பார் போல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ரேட்டா. அதனால இங்க இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களுக்கும் இந்த குரு சாய்ராமுடைய அன்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 கழுதை மேய்ப்பவன் தன்னுடைய கழுதை பால் அதிகம் கறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூஃபி சொன்னதுனால பாபாவை பார்க்க சென்ற இடத்தில் பாபாவினுடைய பரீட்சையில அவன் ஞானம் பெறுவதற்கு எவ்வளவு விதமான ரகசியங்களை வைத்தார். பாபா உடனே பால் வாங்கிக்கல. அவன் கர்மாப்படி வந்தவங்களும் தடுக்கிறாங்க, கூட இருக்கிற சாய் பக்தர்கள்லாம் தடுக்கிறாங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், புரிச்சுக்கோங்களேன், பாபாவிடம் பேசுபவர்கள் பாபாவுக்கும் அவங்களுக்குமான தொடர்பே வழிய இடையில இருக்கிறவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி இடையில நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வாங்கி கொள்கிறீர்கள் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள். தப்பா நினச்சிக்காதீங்க. என்கிட்ட யாராவது பேச வராங்கன்னா தயவுசெய்து நீங்கள் உள்ள குறுக்களை வராதீங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையாகி போயிடும். தயவு கூர்ந்து இங்கே இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக பாபாவிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை தான் பாபா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் நான் தினமும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தினமும் காலையில் எளிமையான தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். அந்த பயிற்சி எத்தனை பேர் இப்போ வரைக்கும் செய்கிறீங்க? நான் இடையில சொல்லி கொடுக்கவே கிடையாது. பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க தினம் காலையில் சாயங்காலம். தூங்குவதற்கு முன்பு அதை செய்யணும். காலையில் எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக செய்யணும். செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் பல மேஜிக் நடக்கும். பல மேஜிக்னா மேஜிக் இல்லை, நீங்கள் எடுத்த காரியம் அத்தனையும் நல்லபடியாக நடக்கிறது தான் மேஜிக். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றமா நடக்க போகுதுங்கிறது என்னால உணர முடியும். எனக்கு நடந்த அனுபவங்களே உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? அந்த கழுதைப்பால் வியாபாரம் செய்யற அந்த கழுதைப்பால் பாபாக்கு தரணும்னு நினைக்கிறேன். அவன் கடைசியில் என்ன சொன்னான்? எனக்கு பணம் வேண்டாம், என் கழுத பால் அதிகமா கறந்தா போதும். இதுல என்ன அர்த்தம்? உங்க வேலை கரெக்டா நடந்தா போதும், உங்க தொழில் நல்லா ஓடிச்சுன்னா போதும், உங்களுக்கு வருமானம் வந்தா போதும். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, கூலி வேலை பார்த்தாலும் சரி, ஒரு சமையல் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை பெயிண்ட் வேலை பார்த்தாலும் சரி, மூட்டை தூக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை விவசாயமா இருந்தாலும் சரி, இல்லை ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, இல்லை ஆசிரியர் பணியா இருந்தாலும் சரி, உங்கள் வேலை சரியாக இருந்தால் மற்ற வேலை உங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த வேலை சரியா இருக்கிறதுக்கான ஒரு ரகசியம் தான் சுவாமி நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். அப்படி அச்சோ எனக்கு பிசினஸ் லாஸ் ஆகி போயிடுச்சு, எனக்கு பணமெல்லாம் வரல, எனக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, டோன்ட் வரி, பாபா இருக்கிறார். நீங்க பாபாவை நீங்க நேசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் பாபான்னா. என்ன வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு. அரிசி வியாபாரம். 50 லட்ச ரூபா எப்படி லாஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு. ஒரு பேப்பர் பேன் எடுத்து எல்லாம் எழுதினார், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் அந்த லிஸ்ட்ல நீங்க ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதணும் அப்படின்னு, நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு. அவர் பேப்பர் கொடுத்தார். நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், என் சொந்தக்காரங்களுக்கு வட்டி கூட்டேன், இது பண்ணேன், அது பண்ணேன், எல்லாம் போட்டிருந்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர் போடவே இல்லை. அது நான் கேட்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். பாபாட்ட கேட்டேன், பாபா அவர் கேட்கலாமா அப்படின்னு. பாபா கேளு அப்படின்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எழுதவே இல்லை அப்படின்னு. எல்லாம் கரெக்டாக தானே எழுதியிருந்தேன். அவருக்கு என்னவா இருக்கும்? தினம் சரக்கு அடிப்பார். அர்த்தம் பகுதிங்களா? ஒரு மனிதன் தன்னுடைய தவறை என்று ஒற்றுக்கொள்கிற முழுமை அடைகிறானோ அன்றே அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. டெய்லி கோட் அடிக்கிறாரு, ஆப் அடிக்கிறாரு, நல்ல சாப்பிட்றாரு. ஆனா அதை மட்டும் என்ன பண்றாரு? குரு சாய்ராம் தெரிஞ்ச
அது எங்க அடிக்கிறா? அதுல டீசெண்டா வேற சொல்றாரு, நான் வெளியில சாப்பிட மாட்டேன் சாய்ராம், நான் வீட்டுக்குள்ளேயே டீசெண்டா உட்காந்து ராத்திரி ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிடுவேன். அறிவு இல்லை உனக்கு? ஆண்டவன் அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான்ல, புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கான்ல. யாராவது ஒருத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிப்பானா? யார் தெரியுமா வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிப்பான்? அரக்கன் தான் தண்ணி அடிப்பான், அசுரன் தான் தண்ணி அடிப்பான். கண்டிப்பா தெரியும். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்ட மாட்டீங்க. ஏன்? அது என்ன பண்ணும்? ஒரு மனிதனை மிருகமாக்கும். நான் கேட்கிறேன், ஏன் இது எழுதலை அப்படின்னு. அப்புறம் யோசிக்கிறார், ஆமா நான் டெய்லி அடிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அடிப்பேன் அப்படின்னாரு. அந்த ஒரு பாயிண்ட் தான் அவர் அவுட் ஆனதுக்கு காரணம். ஏன்னா மது எவனுக்குள் போகிறதோ அவனுக்கு புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யறா வேலையே நடக்காது. வேலை என்னைக்கு நடக்காம போகுதோ அவன் தொழில் லாஸ் ஆகும். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா பாருங்க, மது அடிக்கிறவனுடைய தொழில் நல்லா இருக்காது, அவன் நாசமா போயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும், அவன் கை கட்ட மாட்டான்னு தெரியும். ஏன்னா மது இஸ்லாத்துல ஹராத்துன்பாங்க, அது அரக்கன். ஒரு மனிதனை மிருகமாக்குவது அது அரக்கன். இதை உடனே விடுங்க. நான் சொன்னேன், இதை உடனே விடுங்க, உங்க வாழ்க்கையில மாறும் அப்படின்னு. உடனே விடணுமா சாயலாம்? பணம் வேணும்னா விடுங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமா விடுறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிட்டுமான்னாரு. எப்படி இருக்கு பாருங்க. சரி அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு. ஒரு அளவு சொன்னார், இவ்வளவு சாப்பிடுவேன் அப்படின்னு. அதில் பாதி குடிச்சிட்டு வாங்க முதல் ஒரு 10 நாளைக்கு. அடுத்த 10 நாள் அதில் பாதி குடிங்க. அதுக்கு அடுத்த 10 நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அந்த கருமத்தை 3 நாளைக்கு ஒரு முறை குடிங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாரத்துக்கு ஒரு நாள்னு குடிங்க. அப்புறம் தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க பாபாவை நினைச்சு அப்படின்னு. அதுக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். அப்ப என்ன தெரியுமா எனக்கு டைலாக் அடிச்சார் அவரு? பாபாக்கு என் மனசு புரியும். எதுல? தண்ணி அடிக்கிறதுல. மது குடிப்பதிலும் கோபப்படுவதிலும் திட்டுவதிலும் அந்த அந்த மது உள்ள போச்சுன்னா என்ன பண்றான்? பொண்டாட்டி அடிக்கிறான், பிள்ளைங்களை திட்டுறான், வீட்டுல யாரையும் மதிக்கிறது இல்லை, அரக்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். எது உள்ள போச்சுன்னா? அது உள்ள போச்சுன்னா. அப்போ லாஸ்ட் தப்பு யார் மேல? அப்ப நம்மளே நாம் சில விஷயத்தை மாத்திக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நீங்க என்ன தலைகீழ பண்ணாலும் பாருங்க. அதே மாதிரி இந்துக்கள்ல வீட்டுல விளக்கேத்தலைன்னா என்ன பண்ணாலும் கையில பணம் வராது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அடுப்பெரியாத வீடும் விளக்கெரியாத வீடும் விளங்கவே விளங்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. விளக்கு வீட்டுல எரியல, அதுவும் பெண்கள் இருந்து வீட்டுல விளக்கு ஏத்தல அப்படின்னா நிச்சயமா அந்த வீடு கஷ்டத்துல போயிடும். சூட்சமாக வைத்தார்களாமா. சூட்சம். ஒரு தீபம் ஏற்றுவதனால் என்ன நடக்கும் என்கிற அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு விளக்கு ஏற்றினா என்ன நடக்கும் முதல்ல தெரியுமா? முதல்ல உங்க வீட்டுல விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வம் முதல்ல வந்து அதுல உட்காருவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்ப விளக்கு ஏற்ற மாட்டீங்க. விளக்கு பொது ஒன்றும் இல்லைம்மா, உங்களும் இல்லைம்மா, நீங்களாம் விளக்கு ஏற்றுறீங்க. விளக்கு ஏற்ற மாட்டீங்க. அப்புறம் டிவி சீரியலே உட்காந்துருப்போம். ஒன்றும் இல்லைம்மா, உண்மையை சொல்ற மாதிரி பார்க்குறவங்க. ஆமா, ஃபோனும் கைமாவே இருப்போம். அதுக்கப்புறம் அவர் பண்ணார், அந்த சாய் என்பர் அதுக்கப்புறம் பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். அடுத்த 3 வருஷத்துல 50 லட்சம் இழந்தான்னு சொன்னார். பாத்தீங்களா? 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். அவர் சொன்னார், பாபா சாய்ராம் பாபா, குரு சாய் பாபா, உங்களுடைய வார்த்தையை அன்று நான் கேட்பதற்கு செவிமடுக செய்யாமல் இருந்திருந்தால் நான் நஷ்டவாளி ஆகியிருப்பேன். நீங்க சொன்னது பக்குவமா சொன்னீங்க, நைசா சொன்னீங்க, அன்பா சொன்னீங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. என் மீது கோபம் இருந்தாலும் கோபப்படாம சொன்னீங்க, என் மீது கோபம் இருந்தாலும் கோபப்படாம சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நான் ஜெயிச்சேன்.
1 கோடி அப்ப 50 லட்சம் போய் 1 கோடி 1 கோடியா? கதையை கேளுங்க ரொம்ப உரிமையா. வியாழக்கிழமை அன்னதானம் போடுங்களேன் அப்படின்னு நான் போய் கேட்டேன். என் மனைவி கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னா அர்த்தம் புரிகிறதா? 1 கோடி ரூபாய் சம்பாதித்தேன் என்று சொன்ன வாய் என் சாயிக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூடுடா சாயியினுடைய மகனே அப்படின்னு மறைபொருளாக வெளிப்படையாக கேட்ட பொழுது என் மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன். ஆனா ஒரு மனைவி கிட்ட கேட்கவே இல்லை. அது வேற விஷயம். கொடுக்கறேன்னா கொடுக்கறேன், கொடுக்கலன்னா கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனா நான் வேண்டிக்கிட்டேன், நிறைய சம்பாதிக்கிறாரு, தானத்தையும் தர்மத்தையும் ஒரு பங்காச்சும் அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு மைண்ட்ல மனசை கொடுங்க பாப்பான்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ நான் கம்பேர் பண்றேன், எங்க தாத்தாவை நான் கம்பேர் பண்றேன், எங்க தாத்தாவினுடைய நிலையை நான் கம்பேர் பண்றேன், எங்க தாத்தாவுடைய மனசை நான் கம்பேர் பண்றேன், எங்க அவ்வாவுடைய மனசை நான் கம்பேர் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய மனசை நான் கம்பேர் பண்றேன். எவ்வளவு உயர்வான இடத்துல இங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தர் இருக்காரு, சொல்லிட்டு முடிச்சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தர் இருக்கிறார். அவர் எலக்ட்ரீஷியன் தான். அவர் வியாழக்கிழமை மட்டும் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன், எனக்கு வேலை வந்துகிட்டே இருக்கணும் குருசாய், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. விசுவாசிகளுக்கு சாப்பாடு போடுங்க. விசுவாசிகள்லாம் யார் அப்படின்னாரு. ரோட்ல தெரிகிற பைரவர்களுக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு. அவர் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு விசுவாசிகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தன்னுடைய ஊர்ல சுத்தி இருக்கிற பைரவர்களுக்கெல்லாம் சாப்பாடு, தன்னை ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சிருவார். ஒவ்வொரு வாரமும் கடந்து போக 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 அவர் மனசு கேட்கல. ஐயோ வாரம் வாரம் வைக்கிறமே, டெய்லி இதுங்க என்ன பண்ணும்? அங்கே ஒரு தாய் உள்ள வந்துச்சு, நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருவோன்ட்டு வார வாரம் வைக்கிறவர் அவர் மனசு மாறி தினம் தினம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பார்க்கிறார், என்கிட்ட சொல்றார், குருசாய் குருசாய் இப்ப நான் என்ன தெரியுமா பண்றேன், நீங்க வாரத்துல ஒரு நாள் சொன்னீங்க, ஆனா என் மனசு கேட்கல, தினம் தினம் ஒரு 150 பைரவர்களுக்கு நான் அன்னம் வைக்கிறேன் உங்களால அப்படின்னார். அதை விட மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாமா? நான் 150 பைரவர்களுக்கு அன்னதானத்தை என்னைக்கு நான் செய்ய ஆரம்பிச்சனோ, இன்னைக்கு என் வாழ்க்கையில வேலை பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து இன்னைக்கு நிறைய வேலையா வந்து வெறும் 15 பேர் வேலை செஞ்ச என்னுடைய இடத்துல இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவங்க இன்னைக்கு வேலை செய்யறாங்கல்ல. செய்யற வேலை படிப்பு இருக்கா இல்லையா மேட்ரு, நோ மேட்டர். கை சுத்தம் வாய் சுத்தம் உலகத்தை ஜெயிச்சிடலாம் சாய்ராம். அந்த கை சுத்தமும் வாய் சுத்தமும் யார்கிட்ட இருந்துச்சு? கழுதக்காரங்கிட்ட இருந்துச்சு. கை சுத்தமும் வாய் சுத்தமும் கழுதக்காரங்கிட்ட இருந்துச்சு. அது மாதிரி அந்த மனசு நம்ம கிட்ட இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு பெரிய சாதனையை அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அற்புதமான இந்த செவிவழி செய்தியில இன்னைக்கு உங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாபா உங்க எல்லாருக்கும் சுவாமி நிறைய ஆசீர்வாதங்களை தரட்டும். நீங்கள் எல்லாரும் இந்த செவிவழி செய்தி கதையை இரவு நேரத்தில் இல்லை நாளைக்கு இது வந்து பதிவு உடனே போட சொல்லிடுற மகளை, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை கேட்டு பாருங்க, தனிமையில் கேளுங்க. உங்களுக்கு இப்பயும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து செவிவழி செய்தி கதை, ஏதோ ஒரு கதையை, குருசாய் பிரசாதால சொல்லப்பட்ட கதை ஏதோ ஒன்றை கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படி யூடியூப் ஆன் பண்ணி கேட்டுட்டு அப்படியே அந்த கதை முழுக்க அப்படியே உள்ளே போயிடுங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை பாபாட்ட சொல்லிட்டு கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு வெளியே அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணா பாருங்க, 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த மாற்றம் நடந்தே இருக்கு. இது நான் சொல்லலை, என் சாய் சொந்தங்கள் எனக்கு சொல்லப்பட்ட ரகசியம். இது மக்கள் தீர்ப்பே மகேஷ். எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சுவாமி தீர்த்துருவார். அதனால உங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, இப்போ நீங்க தியானத்தினுடைய நிலையில சொல்லப்பட்டது. தியானம் எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். காலையில் எந்திரிச்சிடணும், கை கால் முகம் அலம்பிடணும், குறிப்பா பல்லு விளக்கிறணும், குளிக்க முடிந்தால் மிகச்சிறந்தது. எவன் ஒருவன் சூரியன் வருவதற்கு முன்பு எந்திரிக்கிறானோ
அவன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பரவாயில்ல, பட் லேட் ஆனாலும் பரவாயில்ல, 6 மணி 6:30 மணினாலும் பரவாயில்ல. ஆனால் எந்திரிச்ச உடனே சுவாமி கிட்ட பாபா உண்மையாலுமே இப்படிதான் இருப்பார். இப்படிதான் இருப்பார் பாபா. இவரை நினைத்து நீங்கள் தியானம் செய்யணும், பேசணும். உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் உங்க அப்பா கிட்டயோ, உங்க குரு கிட்டயோ, உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். காலைல எந்திரிச்சோன்னா முதல்ல அவர்கிட்ட தான் பேசணும். நான் முதல்ல காலைல எந்திரிச்சோன்னா பாபான்னு தான் கூப்பிடுவேன், வேற யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே பாபா தான். காலை எழுந்தவுடன் உங்கள் வார்த்தை முதல்ல நல்ல வார்த்தையா வரும். அப்ப குருவுடைய பேரை சொல்லிட்டீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை. அவர் ஒருத்தர் போதும். கடைக்கண் பார்வையில் உன் பார்வை எனக்குள் மறுமை ஆயினும், நான் நடக்கும் பாதையில் முட்களாலும் கற்களாலும் இருந்தாலும் என்னை காப்பதில் உன்னுடைய பார்வை ஒன்றே போதும் ஐயா, பார்வை ஒன்றே போதும் ஐயா. நான் எங்கு சென்றாலும், எந்த திசை சென்றாலும், யாருக்காக ஓடினாலும், என் குடும்பத்திற்காக ஓடினாலும், என் வேலைக்காக நான் ஓடினாலும், என் சரீரத்துக்குள், எண்ணத்தில், செயலில் உனக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் நீ இருக்கிறாய் என்கிற எண்ணத்தை எனக்குள் கொடுத்தாய் அல்லவா? உன் எண்ணத்தில் நான் இருக்கிறேன், எண்ணத்தில் நீ இருக்க என்கிற எண்ணமே உனக்குள் நான் கொடுத்த, எனக்குள் நீ கொடுத்த ஆசீர்வாதமாக கருதுகிறேன். சாய்நாதா, சர்க்குருநாதா, பரம்பொருளே, உன்னை போன்ற ஒரு மகானை நான் பார்த்ததில்லை. கலியுகத்தில் கடவுளை கண்டோன் யாரேனும் இருக்குமாயினும், ஆம் இருக்கிறார், சீரடியில் இன்றும் இருக்கிறார். அவரை போய் பார்க்கின்ற அத்தனை பேருக்கு மாற்றம் நடந்தே தீரும். சீரடியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சீரடியில் யாரெல்லாம் போகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடந்தே தீரும் என்கிற ரகசியத்தை பாபா சொல்லி கொடுத்தாரே. எவன் ஒருவன் சீரடி மண்ணை மிதிக்கிறானோ, அவன் மண்ணை மிதிக்கிற அந்த தருணமே அவன் அற்புதத்தை நிகழ்த்துவதை பார்க்கிறான், கர்மவினை தீர்க்கின்றது ரகசியத்தை பார்க்கிறான், பாபாவின் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிறான். அன்புக்குரிய சாய் உறவுகளே, பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பேரும் மாயை, ஆனால் அவர் மட்டும்தான் சாயாக இருந்து உங்களை காப்பார், தாயாக இருந்து உங்களை காப்பார், தந்தையாக இருந்து உங்களை காப்பார், குருவாக இருந்து காப்பார், குழந்தையாக இருந்து உங்களை வழிகாட்டுவார். அத்தனையுமாக இருக்கக்கூடிய ஒரே மகான் பாபா, பாபா, பாபா ஷிரடி சாய். இங்க இருந்து லவ் வரணும். அவர் எப்படி லவ் பண்ணணும்? லவ்னா சாதாரண லவ், அவரை நேசிக்கிறது தனித்துவம். சும்மா ஜென்ரலா கனி எடுத்து கும்பிடுறதா வேணாம் வேணாம் அப்படி நீங்க கும்பிடாதீங்க. ஹம்பல் ரெக்வஸ்ட், கும்பிடாதீங்க, தயவுசெய்து கும்பிடாதீங்க. இந்த உள்ள ரத்தம், புது ரத்தம் பாஞ்ச மாதிரி கும்பிடுங்க. என் சாய் என்னை காப்பாற்றுவார், என் சாய்க்கு என்னை பத்தி தெரியும், என் மனசு என் சாய்க்கு தெரியும் அப்படின்னு நினைங்க முதல்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்ன கண்டுக்க மாட்டேங்கிறார், என்னை பாடாப்படுத்துறார், என்னை போட்டு கஷ்டப்படுத்துறார். ஆமா, நீங்க என்ன பாவம் பண்ணீங்கன்னு தெரியுமா? முதல்ல எப்பிறவியில் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியாமல் இப்பிறவியில் வந்து புலம்பி தள்ளும் மனிதர்களே, உங்களுக்குள் இருப்பது சாய் என்று தெரிந்து கொண்டால், பிறவியினுடைய பயனை அறிந்து கொண்டால், நடந்த கதையை நினைத்து வருத்தப்படவும், நடக்க போற கதையை சாயிடம் ஒப்படைத்து விட்டு பாபாவே துணை என்று, பாபாவே அனைத்தும் என்று உங்களுக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும் அல்லவா? நீங்க யோசிங்களேன், குரு சாய்ராம் முதல்ல எல்கேஜி பாபாவை பார்க்கும்போது, எல்கேஜின்னு ஒரு நாள் இருந்திருக்குல்ல, சாரி எல்கேஜி யூகேஜா, எல்கேஜி தானே ஆரம்பமா நான் போனது. அப்போ நான் படிக்கும்போது 1வது தான் டைரக்டா. எல்கேஜி யூகே ப்ரீ கேஜி. அப்ப எல்லாருக்கும் ஒரு லெசன் இருக்கா இல்லையா? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் இருக்குல்ல. இன்னைக்கு இத்தனை நாள் கடந்து வந்துட்டேன் பாபா. எனக்கு நான் யோசிக்கிறேன், இப்படி போறேன், அப்படி சீரடியில் போயிட்டு பாபாவை பார்த்துட்டு அப்படி சுவாமியை நினைச்சிட்டு நான் எனக்குள்ள யோசிக்கிற சுவாசம், அப்படி யோசிக்கிறேன், அப்படியே சுவாமி பார்த்துட்டு வேற லெவல் ராஜேஷ் பாபா, குரு சாய்ராம் சூப்பர், குரு சாய் எவ்வளோ பெரிய ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டாரு பாபா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குற சக்தியை பாபா கொடுத்துட்டார். சூப்பர். பிறக்கிற நாள் முதல் இறக்கிற நாள் வரைக்கும் ஒன்று நினைக்கிறத கொடுத்துட்டாரு பாபா. சாயி சூப்பர் சாய். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கெல்லாம் எதையெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் இஷ்டம்னு சொல்றேன். நீங்க எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் எனக்கு வந்து ஞானம்னு சொல்றேன். நீங்க எதெல்லாம் கோபம் என்று சொல்லுகிறீர்களோ அது எனக்கு காமெடியா இருக்கு, சிரிப்பா இருக்கு. நீங்க உலகத்திலே ரொம்ப நீங்க ரொம்ப மோசமா இருக்கிற நேரம் தெரியுமா? நீங்க கோவப்படும்போது கண்ணாடி எடுத்து இப்படி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கேவலமா இருக்கும். நீங்கள் கோபப்படும் போது கண்ணாடி வச்சுக்கோங்க. இனிமேல் நான் சொல்ல போறேன், எல்லாரும் அவங்க ஒரு பாக்கெட்ல ஒரு கண்ணாடி வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணாடி கழுத்தில் மாட்டிக்கொள்ளுங்கள். கோபம் வரும்போது சக்குன்னு எடுத்து இப்படி முகத்தை இப்படி வச்சுக்கோ.
அப்படி இருக்கும் உங்க முகம் விகாரமா. சத்தியம். அதுவே நீங்க அன்பா இருந்து பாருங்க, அழகாக இருந்திருக்க மாட்டான். ஆனா எவ்வளவு அழகா இருப்போம் தெரியுமா? என்ன பாபா அப்படியே அன்புல அப்படியே ஊற்றில் எனக்கு கொண்டு வந்துட்டார். எனக்கு பாபா என்ன அன்புல அப்படியே ஊற்றில் கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். ஐ எம் வெயிட்டிங், எப்பனாலும் ஐ எம் வெயிட்டிங். ஆனால் இருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளால் என் பிள்ளைகளுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவனாய் கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண சேவகனா அவருடைய சிறப்பா பாபாவுடைய புகழை பாட வேண்டும் என்பதில் நான் தீர்க்கமா இருக்கிறேன். ஏன்? ஒய்? ஏன்னா பாபாவை பார்த்தாச்சு, பாபா கிட்ட பேசியாச்சு, பாபா அனுதினமும் பேசின்னு இருக்கார். அப்போ என்னை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம் எதுவா இருக்க முடியும்? ஆன்மீகம் என்பது அவரவர் அனுபவம். என்னுடைய அனுபவத்தில் சுவாமியை நான் பார்த்துட்டேன், சுவாமி கிட்ட பேசிட்டேன், சுவாமி அதிகமாக மிராக்கல் பண்ணிட்டார், சுவாமி எனக்காக பல விஷயம் பண்ணியிருக்கார். அப்போ அதை ரசிச்சு காதல்ல நான் உண்மையாக யார் தெரியுமா லவ் பண்றேன்? என் பொண்டாட்டி இல்லை, என் பிள்ளைய இல்லை, பாபா மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல தப்பா நினைக்கூடாது? அவர்களை விரும்பவில்லை என்பது கிடையாது, அதிகமாக விரும்பப்படுவது பாபாவை. அது என் கடமை, என் மனைவிக்கு செய்ய வேண்டியது கடமை, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கடமை, என் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது கடமை, என் உடன் பிறந்தவருக்கு செய்ய வேண்டியதன் கடமை, என் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதன் கடமை. அதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு. பாபா அன்பினுடைய வெளிப்பாடா இருந்து சொல்லிட்டார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் யார் மேல உயிரா இருக்கேன்? இப்போ இந்த நிமிஷம் பாபா நேரடியா வந்து எனக்காக உன் உயிரை கொடு குரு சாயினா இப்பவே கொடுத்துருவேன். ஐ ஆம் ரெடி. ஆனா கேட்கறது பாபாவா இருக்கணும், கேட்கறது பாபாவா இருக்கணும், கொடுக்கிறது குருசாயா கண்டிப்பா இருக்கு. இதை எதுக்காக நான் தெரியுமா பதிவு செய்யறேன்? இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் மாயை. நீங்க புரிஞ்சுக்கோங்க, யாருமே உங்க கூட வரமாட்டாங்க. என்னைக்கு இந்த குரு சாய் சொல்றதை நீங்க உள் வாங்குறீங்களோ அப்பவே ஏன் என்ன பிடிச்சிக்குவீங்க நீங்க கெட்டியா. எஸ், இங்க ஒருத்தர் இருக்கிறான்டா, குரு சாய்ராம்னு ஒருத்தர் இருக்கிறான்டா, அவன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குடா, அவனை கெட்டியா பிடிச்சிக்கலாம்டா, அவன் மட்டும்தான்டா என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு சின்ன உதவியா, ஒரு ஊந்துதோ, பல்லு குத்த ஒரு சிறு திரும்ப உதவும் இல்லையா, அது மாதிரி கண்டிப்பா நான் இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். எப்பவாச்சும் பல்லுக்குள்ள சிக்கிக்கும்ல, ஐயோ குச்சி காணமே ஸ்டிக்கு காணமே செவ்வீடு காணமேன்னு தேடும்ல, நான் தான் அது. அதனால மைண்டை ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க, கண்ணை பார்த்து பேசுங்க, யாரை பார்த்தாலும் பயப்படாதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. முகத்தை பார்த்து கண்களை பார்த்து பேசுங்கள். அன்பிற்கு மட்டும் அடிமையாக இருங்கள், வம்புக்கு அடிமையாக இருக்காதீங்க. உங்களுடைய நேர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட சிந்தனை, நேர்மையான பேச்சு, உங்களை பார்த்தால் அவர்களுக்கு தான் பயம் வர வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ஓடாது சாமி. ஓய், அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்னுடைய மனைவி திட்டினாங்க, என்ன ஊரா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு எங்க மனைவி எப்ப பூஜை, எங்க போறீங்க இன்னைக்கு கேட்கறாங்க. அர்த்தம் புரிகிறதா? ஃபர்ஸ்ட் தான் கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். பழக வைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். பழக வைங்க, கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு சக்தி கொடுத்துக்க ஆண்டவன். ஒரு மனச ஒரு தப்பான மனச நல்ல மனசா மாத்துறதுக்கு தான், நல்ல மனுஷங்களை உருவாக்குறதுக்கு தான் சர்க்குரு பாபா இங்க உருவாகி இருக்கிறார். ஐயோ என்ன திட்டுறாங்களே, ஐயோ என்ன அடிக்கிறாங்களே, அந்த மேட்டருக்குள்ள வராதிங்க. நீங்க மாத்துங்க. உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆண்டவன், நீங்க தானே மாத்தணும். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, டே குருசாய் வருவாங்கடா, நான் நேரில் வர முடியாதுடா, சரீரத்தை விட்டுட்டு உனக்குள்ள நான் வந்திருக்கிறேன்டா, கண்டிப்பா நீ பேசுறா, நான் சொல்றதை நீ சொல்லுடா அப்படின்னு சொல்றாருல என்கிட்ட. அவர் சொல்றதை நான் சொல்றேன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் அசுக்கு பிசுக்கு லசுக்கு டொசுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அவர்கள் எப்படி அகலும் இருக்கட்டும், அவங்க தப்பானவர்களா கூட இருக்கட்டும், உங்ககிட்ட மோசமா கூட நடந்துக்கட்டும், ஆனால் நீங்க அன்பால் சாதிச்சிருங்க. உன்னால கோபம் தான் பட முடியும், என்னால அன்பு தான் காட்ட முடியும். காட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அன்பால நீங்க சாதிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா கஷ்டம்தான்,
கஷ்டமா இருக்கும் அது. ஆனா அன்பு குடுக்க குடுக்க அன்பால அடி குடுக்க குடுக்க அன்பால அடி குடுக்க குடுக்க அன்பால அடி குடுக்க குடுக்க அன்பால அடி குடுக்க குடுக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம், சாமி உங்ககிட்ட நான் தோத்துட்டேன் சாமி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சரண்டர் ஆயிடுவாங்க. அவர்கள் சரண்டராக வைக்கிறதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நம்பிக்கைங்கிற கழுதை வேணும், பொறுமைங்கிற கழுதை வேணும். கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அப்படி விஸ்வரூபம், சரியா? விஸ்வரூபம். இப்போ நீங்க தியானம் பண்றவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்க உச்சநிலை அடைஞ்சாங்கன்னா ஒரு ஆனந்த நிலையில போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு தியானத்துல உச்சநிலை பாருங்களேன், அவங்க அப்படியே அப்படியே அவங்களுக்குள்ள தாமரை மலரும். அது ஒரு புது விதமான அனுபவமா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா. அந்த தியானம் பண்ணவங்களுக்கு தான் அருமை தெரியும். ஆனா பாபா எப்படி தெரியுமா? நீ தியானம் கூட பண்ண வேணாம், அன்பு கொடுத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் சென்னையில் என்னை சுற்றி ஒரு 25 பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ணல, எல்லார்த்தையும் அன்பா மட்டும் தான் பேசினேன். அவங்க 25 பேருக்கும் மேற்பட்ட சாய் என்பர்கள் அவங்க நலனுக்காக தான் என்கிட்ட கேட்குறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி அன்பா தான் பதில் சொன்னேன். அதில் சில பேர் இடக்கு முடக்கா பேசுவாங்கல்ல, அப்படின்பாங்க, அப்படின்பாங்க. பார்த்துருங்க, நம்ப மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவே நான் மிகச்சிறந்த ஒரு பெரிய நடிகராக இருந்தால் கை தட்டுவீங்க, அப்படி தட்டுவீங்க, சூப்பர்யா அப்பா அப்படி தட்டுவீங்க. அவர்கள் எல்லாம் திரையில் நடிக்கிறார்கள். நான் நிஜத்தில் உங்களுக்கு உண்மையை நடிப்பதற்காக, மாற்றத்தை கொடுப்பதற்காக சொல்றேன். அன்புக்குரிய சாய் உறவுகள், அற்புதமான இந்த செவிவழி செய்தி கதையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் மாற்றம் நடக்க வேண்டும். நம்பிக்கைங்கிற கழுதையும் பொறுமைங்கிற கழுதையும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த செவிவழி செய்தி கேட்ட அனைவருக்கும் நீங்கள் எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி, அற்புதமான இந்த குருவாரம் உங்களிடம் பேசியது ரொம்ப சந்தோஷம். ஓம் சாய்ராம்.